ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வண்டிக்கடை மசாலா சுண்டல் அதே சுவையில் ரொம்ப சுலபமாக வீட்டில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 100 கிராம் பட்டாணி இருந்தாலே போதும். 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக இதை நம்ம செய்யலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்து ஊற வச்சுருக்கேன். வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற விட்ட பட்டாணியை ஒரு குக்கரில் மாற்றிட்டு அது கூட தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நம்ம இதை வேக விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ பட்டாணியை கையில் எடுத்து நம்ம நசுக்கி பார்க்குறப்ப அது நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சா போதும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல பெரிய சைஸாக இருக்கிற வெங்காயம்னா 1 போட்டிங்கன்னா போதும். கூடவே நல்ல பழுத்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு 3 ஏலக்காய், கூடவே ஒரு 3 கிராம்பு, அடுத்ததாக 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி விழுதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா மாறுற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி அப்படியே சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் 1 நிமிஷம் அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டாணி வேக வைக்கும்போது மீதி அதில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. திரும்ப கொதித்து இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எண்ணெய் மிதந்து வரும்போது நம்ம வேக வச்சு அந்த பட்டாணியை இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பட்டாணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டாணி மட்டும் வேக வச்சோன்னா போதும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக இதை நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வண்டிக்கடை மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் கடைசியாக கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பரிமாறும்போது இது கூட ஃப்ரை பண்ண கிறிஸ்பி கார்ன், கூடவே கொஞ்சம் பச்சை வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மல்லித்தழை இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த மசாலா சுண்டலை சாப்பிடும்போது அந்த ஒரிஜினல் வண்டிக்கடை ரெசிபியோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.